ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க மணி சாதிக். இந்த வீடியோல இருக்கிற இந்த மொட்டையன் வந்து மலேசியால இருந்து வீடியோ அனுப்பியிருக்கான். நேற்று நான் ஃபேஸ்புக் பகுதியில் பார்த்தேன். சிம்பு அனிருத்துக்கு இவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டோட பண்பாட்டையும் கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அவனுங்களை விட 100 மடங்கு அதிகமா இவன் பேசியிருக்கான். இந்த நாதாரி நாய் தமிழன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கடா நாதாரி பையில. அவனுங்களை பேசுற சாக்கில என் தமிழ் ரத்தம் உள்ள என்னுடைய இளைஞர்களை நீ பேசுவியா? அதை நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம், சும்மா பாத்துக்கிட்டு இருப்போம். பொறுக்கி நாய உன் வாயிலிருந்து வர்றது பூராமே சாக்கடையா வந்துகிட்டு இருக்கு. நீ அவனுங்களை பேசுறியா? அவனுங்களை பேசுறதுக்கு உனக்கு துப்பு கிடையாதுடா. கண்டனங்கிறது எப்படி தெரிவிக்கணும்னு முதல்ல முறை தெரியுமாடா உனக்கு? நானும் தான் வீடியோ போட்டிருக்கேன். இவ்வளவு பச்சை பச்சை அதுவும் பப்ளிக்ல வந்து நீ விடுற மாதிரி இந்த வீடியோ நீ அவ்வளவு கேவலமா பேசி அனுப்பியிருக்கு. கேடுகட்டம் நாய, உன் மண்டையில நாய் கூட மூத்திரம் பெய்யாதுடா. பொறுக்கி நாய. தமிழர்களுக்கு, அதாவது தமிழனுக்கு அது கிடையாது. உனக்கு மட்டும் இருக்கு, மலேசியா வந்தா நாங்க இது பண்ணுவோம் அப்படிங்கிறிய. சரி, தமிழனுக்கு இல்லங்கிறிய, உனக்கு இருக்குங்கிறிய. ஏன் வீடியோ போட போது அதை தொடர்ந்து காமிக்கல? நீ உனக்கு இருக்குங்கிறத மத்தவங்க பாப்பாங்கல்ல. பொறுக்கி நாய. தமிழ்நாட்டுல தமிழச்சிக்கு தமிழ் ரத்தத்துல தமிழ் உணர்வோட தமிழ் பண்பாடோட பிறந்த ஒவ்வொருத்தனும் உலகத்துல மூளை முடுக்கல எங்க இருந்தாலும் சரி அவன் தமிழன்டா. உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நாங்க வந்து பிழைப்புக்காகத்தான் நம்ம வந்து வெளிநாடு வந்திருக்கோம். நம்ம பிறந்தது சாக போறது எல்லாமே தமிழ்நாட்டுல தான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டோட பண்பாட்டையும் நீ கொலைச்சு பேசுற நாதாரி நாய. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? மலேசியால உள்ள அத்தனை தமிழர்கள் இருக்கீங்களா இல்லையா மலேசியால? தமிழ் உணர்வு தமிழ் ரத்தம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிக்கிறேன். மலேசியால இந்த நாய் வந்து மலேசியா தமிழ்ன்ட்டு இந்த மாதிரி வந்து சிம்பு அனிருத்த பேசுறேன்ட்டு இந்த நாய் வந்து இவ்வளவு கேவலமா வந்து தமிழ்நாட்டு மக்களை பேசியிருக்கான். நீங்களாம் மலேசியால இருக்கிற நீங்களாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உலக நாட்டுல எல்லா நாட்டிலயும் வந்து தமிழ் அமைப்புகள் நிறைய இருக்கு. தமிழ் அமைப்புகள் உலக நாட்டுல எல்லா நாட்டிலயும் இருக்கு தமிழ் அமைப்புகள்னு. இந்த அமைப்புகள் வந்து நீங்க மலேசியால உள்ள அமைப்புகள் வந்து இந்த நாய் எங்க இருக்குன்னு பார்த்து இவருக்கு தக்க தண்டனை நீங்க கொடுக்கணும். கண்டனத்தை தெரிவிக்கிறது எப்படி தெரிவிக்கணும்? ஏண்டா ஒருத்தனுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னா வீடியோ பண்றேன், நானும் தான் வீடியோ பண்றேன், எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி கேடு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கேன். தப்பு நடந்த தட்டி கேட்கணும். அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, வரமுறை இருக்கு. ஒரு கேவலமா தமிழ்நாட்டு இளைஞர்கள் நீ பேசுவ நாதாரி பயல. உன்னையெல்லாம் வந்து நீ சொன்னில அது இருக்கு எங்களுக்கு இல்லன்னு, அந்த இருக்கிறத நீ கொண்டு வந்து காமி. அப்ப என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் நடுரோட்ல வச்சு வெட்டுவான்டா. எனக்கு வேணாம். இது பப்ளிக் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ என்ன வீடியோ விட்டுட்டா நீ வந்து நீ பேசுற எல்லாத்தையும் வந்து மக்கள் ஏத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா லூசு பயல. மக்கள் எதை ஏத்துக்கும்? நியாயமான பேச்சையும் வரைமுறையற்ற அந்த கேனத்தனமான நீ பேசி அதெல்லாம் ஏத்துக்காது. நியாயமான பேச்சையும் நல்ல கருத்துக்களையும் தான் ஏத்துக்கும். நாதாரி நாய. சிம்பு அனிருத்த பேசுறியே அவனுங்களோட வேண்டாம், எனக்கு நல்லா வந்துரும். நான் தாண்டா பேசினேன், தமிழர்களுக்காக நான் பேசினேன். அவன் பாடினது தப்பு அப்படின்ட்டு. ஒன்ன மாதிரியா அந்த வார்த்தையை மூச்சுக்கு 3 தடவை யூஸ் பண்ற? பொறுக்கி நாய. உன் மூஞ்சி மோரக்கட்டையும் பார்த்தாலே தெரியுது நீ வந்து தமிழனுக்கு பிறந்தவனே இல்லன்னு தெரியுது. அது மட்டும் தான் தெரியுது. நீ வந்து பேசுற மலேசியா தமிழன். அதுவேடா மலேசியா தமிழன். அப்ப வந்து ஒவ்வொரு நாட்டுல ஆஸ்திரேலியா தமிழன், குவைத் தமிழன், அண்டார்டிகா தமிழன், ஆப்பிரிக்கா தமிழன், ஒருத்தனுக்கு தமிழன் இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்க மட்டும் நட தமிழன். அங்க இருந்து நாங்க வெளிநாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு தமிழ் உணர்வு தமிழ் பண்பாடு தமிழ் ரத்தம் இருக்கு. தமிழன் நீ பேசணும்னு வச்சுக்க, உன்னைய வந்து வேணாம், எனக்கு நல்லா வந்துரும். இது மக்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கெட்ட வார்த்தை பேசுறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. பப்ளிக்ல எப்படி பேசணும், பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து அதை கத்துக்கடா முதல்ல. நல்ல தாய்க்கு பிறந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேலாவது ஒழுங்கான தமிழனா நீ பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். மறுபடியும் வீடியோல எப்படி நீ வீடியோல அனுப்புனீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்டு நீ அனுப்பணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நீ மலேசியாவுக்கு பிறந்தவன் தான், தமிழ்நாட்டுக்கு பிறந்தவன் இல்ல. சரியா? நாங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நானும் வீடியோ பண்றேன், எல்லாம் பண்றேன். நான் தமிழங்கள உணர்வோட நான் பேசிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி கேடு கட்ட நாய் இல்லடா நாதாரி பயல். ஆளையும் மண்டையும் மூஞ்சியும் நீ பேசுற தமிழ் இளைஞர்களா? என் தமிழர் இளைஞர்கள்லாம் எழுச்சி மிக்க உள்ளவங்கடா. கேன பயல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ உள்ளவங்க இப்ப எல்லாம் சுண்டி விட்டா எல்லாம் எந்திரிப்பாங்க. அதுக்கான நேரமும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாய. இன்னொரு தடவை நீ வந்து தமிழர்களை தப்பா பேசி அனுப்பியிருந்த வீடியோ எனக்கு உயிரை போனாலும் சரி உன் உயிரை எடுத்துரும். ஞாபகம் வச்சுக்க மொட்டை நாய. மொட்டையா. மலேசியால உள்ளவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அந்த நாய்க்கு எப்படியாவது இந்த வீடியோ போகணும். தமிழ் அண்ணா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கொன்னுடுவேன் தெரிஞ்சுக்க.